பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல எங்களை நேசித்து அரவணைத்து நடத்துகிற அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாளை திருமுறை பள்ளி ஞாயிறாக ஆசரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், தேவனுடைய அருளை நாடவும், எங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை அருளி செய்யும். இறையரசின் அடையாளங்களாய் சிறார்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படவும், தேவ ஞானத்திலும் தேவ பயத்திலும் வளரவும் அருள் தாரும். ஒவ்வொரு பெற்றோரையும் முன்மாதிரியான பெற்றோராக நிறுத்தி ஆசீர்வதியும். ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைமட்டும் ஆவியானவரின் அருள் பிரசனத்தில் மகிழ்ந்திருக்க எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 456வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும். 456வது ஞான பாடல். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும்.
ஈடேற்றிட நேசம் இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் வசனங்கள் 57 முதல் 66 முடிய. லூக்கா 1வது அதிகாரம் வசனங்கள் 57 முதல். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று செய்கையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்து கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை நாம் கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என்ற பாடலை உற்சாகமாய் பாடு.
இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக தென்னிந்திய திருச்சபையாக நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, இந்த குழந்தை என்னவாக போகிறதோ, வாட் திஸ் சைல்டு இஸ் கோயிங் டு பி. தியான வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 66 வசனம். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ, யோவான் ஸ்நானனின் பிறப்பின் போது ஜனங்கள் வியப்போடு எழுப்பிய கேள்வி இது. யோவான் ஸ்நானனின் பிறப்பு மிக ஆச்சரியமானது. சங்கீதம் 127:4 சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் அளிக்கின்ற பலன். பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களில் மிகவும் முக்கியமானவர்கள். எனவே பிள்ளைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நவம்பர் 1 ஞாயிறை உலக திருமறைப்பள்ளி ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபையாக அருமையான பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து பக்தி வாழ்க்கையிலே வளர திருமறை கல்வியை கொடுத்து அவர்கள் தாளந்துகளை, திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். என்ன காரணம்? வேதத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது? முதலாவது வேதம் சொல்லுகிறது, தேவ நோக்கங்களுக்குரியவர்கள். பிள்ளைகள் தேவ நோக்கங்களுக்குரியவர்கள். லூக்கா நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 63 வசனம். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். யோவான் என்ற பெயருக்கு யாவே இரக்கமுள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பது பொருளாகும். குழந்தை பாக்கியமற்றவள் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்திற்கு ஆண்டவர் மனமிறங்கினார். பிறக்கும் முன்னரே தேவதூதனால்
பெயரிடப்பட்டவர் யோவான் ஸ்நானன். லூக்கா 1 அதிகாரம் 13 வசனம். பிறந்த குழந்தைக்கு குடும்ப பெயரான சகரியா என்ற பெயரை வைக்க குடும்பத்தார் முடிவு செய்தார்கள். தாயார் எலிசபெத் தன் மகனுக்கு யோவான் என்ற பெயரை சூட்டினார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் பிள்ளையின் தந்தை சகரியாவிடம் கேட்டபோது கேட்கும் திறனையும் பேச்சு திறனையும் இழந்து போயிருந்த அவர் யோவான் என்ற பெயரை எழுதி காட்டினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் எழுப்பிய கேள்விதான், இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ? இன்று பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் வைப்பதிலிருந்து முரண்பாடுகள் ஆரம்பித்து காலம் முழுக்க முரண்பாடுகளோடும் கருத்து வேறுபாடுகளோடும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த சகரியா எலிசபெத் தம்பதியினருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியே நிறைந்திருந்தது. சகரியாவினுடைய வாயின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. இழந்து போன பேச்சு திறனை அவர் திரும்பவும் பெற்றார். அற்புதத்திற்கான மிக முக்கியமான திறவுகோல் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதுதான் என்பதை சகரியாவினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் தெளிவான நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. யோவான் ஸ்நானனை குறித்து பரலோகத்தின் தேவனுக்கு இருந்த எதிர்பார்ப்பு என்ன? லூக்கா 1 அதிகாரம் 15 வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தேவன் இன்றைக்கு நம்மேலும் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான எதிர்பார்ப்பை, பெரிதான எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர வேண்டும். நீங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கும்படிக்கு வடிவமைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவ திட்டத்திற்கென்று வடிவமைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய நோக்கங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டவர்கள். யோவான் ஸ்நானனை குறித்து பரலோகத்தின் தேவனுக்கு இருந்த திட்டம் சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. லூக்கா 1 அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் தெய்வீக நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. நீங்கள் தேவ நோக்கத்திற்குரியவர்கள். சகரியா என்ற தேவ மனிதனைப் போல ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை தேவ நோக்கங்களுக்கு நேராக, தேவ திட்டங்களுக்கு நேராக நடத்த வேண்டும். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான். தவறான முன்னுரிமைகள் அநேகம் பிள்ளைகளை வழிமாறி போக செய்து தேவ நோக்கத்தை விட்டு விலகி செல்ல வைத்திருக்கிறது. சுள்ளான் அகிலன் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவன். இன்ஸ்டா பிரபலம். டீனேஜ் பருவத்தில் இருக்கிற அநேகருக்கு அவன் ஒரு ஹீரோ. அப்படி அவன் படைத்த சாதனை தான் என்ன? 17 வயதில் 3 கொலை வழக்கு, 7 கொலை முயற்சி கிரிமினல் வழக்கு. இப்போது 24 வயதாகிறது. 8 கொலை வழக்குகள், 20க்கும் மேற்பட்ட அடிதடி, கட்ட பஞ்சாயத், கொலை முயற்சி,
ஆழ்கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், கொலை மிரட்டல் வழக்குகள். சிறைச்சாலையிலே தன்னுடைய காலத்தை கழிக்கிற ஒரு நிலைமை. மோசமான காரியங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை பிள்ளைகள் தவிர்க்க வேண்டும். அவசியமற்ற காரியங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் நம்முடைய சக்தி, நேரம் மற்றும் அறிவை முற்றிலுமாக மழுங்கடித்துவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் வயதுடைய தீமோத்தேயுவிடமும் தீத்துவிடமும் சொன்ன வார்த்தைகள் 1 தீமோத்தேயு 1:3, தீத்து 3:9 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரோஜனமும் வீணுமாயிருக்கும். தேவ நோக்கமும் தேவ திட்டமுமே நம்முடைய முன்னுரிமைகளாக இருக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ நோக்கத்திற்குரியவர்கள். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான தெரிந்தெடுப்புகள், 2 விதமான இலக்குகள் என்று ஒவ்வொரு வசனமும் நல்லவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், தீயவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதை விவரிக்கிறது. தேவனுடைய நோக்கங்களுக்காக நாம் வாழ்வது அவசியம். நாம் ஒவ்வொருவருக்கென்றும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2வதாக வேதம் சொல்லுகிறது, தேவ கரத்தில் இருக்க வேண்டியவர்கள். பிள்ளைகள் தேவ கரத்தில் இருக்க வேண்டியவர்கள். லூக்கா 1வது அதிகாரம் 66வது வசனம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் கரம் எப்படிப்பட்டது? அன்பின் கரம், அரவணைக்கிற கரம். பேதுரு கடலில் மூழ்கிய போது தூக்கிவிட்ட கரம். தன்னிடத்தில் வந்த சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்த கரம். குருடரையும் குஷ்டரோகிகளையும் தொட்டு சுகமளித்த கரம். தேவ சமூகத்தை கரைப்படுத்தியவர்களை சாட்டை கொண்டு அடித்து துரத்திய கரம். பசியோடு இருந்தவர்களை தாயன்போடு போஷித்த கரம். ஆண்டவர் இயேசுவின் கரம் அற்புதமான கரம். நீங்கள் அந்த அற்புதருடைய கரத்தில் இருக்க வேண்டியவர்கள். அந்த கரத்தை உலகம் ஆணி கொண்டு அறைந்தது, புண்ணாக்கியது, சிதைத்தது, வேதனைப்படுத்தியது. தேவனுடைய கரத்தையே சிலுவையிலே அறைந்துவிட்டு இன்று தவறான ஒரு கரத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீர்களா? மோசமான நபரோடு கரம் கோர்த்திருக்கிறீர்களா? பெருமழை, பெருவெள்ளம், வீடுகளில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் அடித்து சென்று கொண்டிருந்தது. ஆற்றிலே அநேக பொருட்கள், தேங்காய்கள் என்று மிதந்து வந்து கொண்டிருந்தது. அதை ஒரு சிலர் பொறுக்கி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். பலாப்பழம் போல ஏதோ ஒன்று தண்ணீரில் மிதந்து செல்வதை கண்ட ஒரு நபர் அதை எடுத்து வர தண்ணீரில் குதித்தார். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு அவரால் வெளியே வர முடியவில்லை. ஆற்றின் போக்கிலே அடித்து செல்லப்பட்டார். கரையில் இருந்தவர்கள் கத்தினார்கள், அந்த பொருளை விட்டு வந்துவிடு. அந்த நபர் சொன்னார், நான் அதை விட்டுவிட்டேன், ஆனால் அது என்னை விட்டுவிடவில்லை. மூச்சடங்கி கரை ஒதுங்கிய போதுதான் பார்த்தார்கள், அது ஆற்றில் அடித்து வரப்பட்ட கரடி. பலாப்பழம் என்று பிடிக்க போய் கடைசியிலே கரடி அவனை பிடித்து கொண்டது.
சாத்தானின் கரத்தின் கீழ் நீங்கள் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. தீயவர்களின் கரத்தின் கீழ் நீங்கள் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. தவறானவர்களோடு கரம் கோர்த்து செல்ல வேண்டியவர்கள் அல்ல. தேவ கரத்திற்குட்பட்டவர்களாய் வாழ வேண்டியவர்கள். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று மேன்மையை, உயர்வை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தகர்ந்து கிடந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படி முன்னின்ற நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. நெகேமியா 2:18. தேவனுடைய கரத்தை தட்டிவிட்டு யோனாவை போல நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்பதே நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டியவர்கள். அது பாக்கியமானது. கடைசியாய் தேவனுக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்கள். பிள்ளைகள் தேவனுக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்கள். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இது ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானனை குறித்து சொன்ன சாட்சி. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல திறமை இருந்தும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்க முடியாமல் போனவர்கள் ஏராளம். எசின் என்கிற துறவற கூட்டத்தில் ஒருவராக கட்டுப்பாட்டோடும் நல்லொழுக்கத்தோடும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த யோவான் ஸ்நானனின் வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக இருந்தது. நகரத்திற்கு வெளியே வசதியற்ற குகைகளுக்குள்ளாக வாய்ப்புகள் அற்ற இடத்தில் இருந்தாலும் யோவான் ஸ்நானனால் பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் பெரியவன் என்று இயேசுவால் சுட்டி காட்டப்பட்டவர். ஜனங்களால் பெரிய தீர்க்கதரிசி என்று மதிக்கப்பட்டவர். ஏரோதினுடைய ஒழுக்கக்கேடுகளை எதிர்த்து அவரை எச்சரித்தவர். பாவ மன்னிப்புக்கென்று யூதர்களை ஞானஸ்நானம் கொடுத்து இரட்சிப்பின் பாதையிலே நடத்தினவர். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பார்த்த பொழுது இயேசுனுடைய பாதரட்சையின் வாரை கூட அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினார். தாழ்மை நம் வாழ்வை பிரகாசம் உள்ளதாக்கும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று தன்னையே வெறுமையாக்கி அர்ப்பணித்தவர் யோவான் ஸ்நானன். அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாக மாற்றும். கம்யூனிஸ்ட் நாடாகிய ருமேனியாவில் கிறிஸ்து இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்டும் அவரது மனைவி சபினாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களது சிறிய மகன் மிகாயின் கண் முன்னால் அவன் தாயாரை அடித்து சித்திரவதை செய்தார்கள். அவனுடைய பிஞ்சு மனது இயேசுவை மறுதலித்தால் என் தாயாரை விட்டு விடுவார்கள் என்று நினைத்தது. அப்பொழுது அந்த தாயார் சொன்னார்கள், மிகாய், இயேசுவிலே உன் விசுவாசத்தை வை. இயேசு கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பாடுகளையும் மரணத்தையும் சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த வார்த்தை அவனுடைய பிஞ்சு உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. பாடுகளின் மத்தியிலும் துன்புறுத்தல்களின் மத்தியிலும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் மீது உயிருக்கு உயிரான பாசத்தையும் அன்பையும் ஆழமான விசுவாசத்தையும் அவன் வைத்திருந்தான். அவன் வாழ்வு தேவனுக்கென்று பிரகாசிக்கிற வாழ்வாக இருந்தது.
கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவ நோக்கத்திற்குரியவர்கள். நீங்கள் தேவ கரத்தில் இருக்க வேண்டியவர்கள். நீங்கள் தேவனுக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 366வது பாடலை நாம் பாடுவோம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன். 366வது கீர்த்தனை பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
உலக திருமுறை பள்ளி தினமாக இந்த நாளை உலகம் முழுவதிலும் இருக்கிற திருச்சபையாக நாங்கள் கொண்டாடி மகிழ கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அருமையான பிள்ளைகள் திருமுறை பள்ளி வழியாக திருமறையினுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளவும், விசுவாச வாழ்க்கையிலும் ஜெப வாழ்விலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கும் அருமையான திருமுறை பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் தந்து தொடர்ந்தும் நிறைவான பாதையை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாய்ப்பை இழந்து நிற்கிற ஏராளமான பிள்ளைகள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள அதற்கேற்ற சூழ்நிலைமைகள் அமையத்தக்கதாய் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகள் உண்டு, கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு, திக்கற்ற பிள்ளைகள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அரவணைக்கிற கரம் தம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு எதிரான வன்முறைகளும் தீமையான செயல்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய நீதி விளங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை குறித்த அன்பிலே வளரத்தக்கதாய், தேவ அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் தயவு பாராட்டுவீராக. இந்த நாளிலும் நடைபெறவிருக்கிற எல்லா சிறப்பான நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சேகர அளவில் ஒவ்வொரு சேகரங்களிலும் நடைபெறவிருக்கிறதான திருமுறை பள்ளி ரஹலி பெருவிழாவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரோடு உள்ள உறவில் அதிகமாய் வளர கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளாக பிரிவினைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் சூழ்ந்திருந்தாலும் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் கருத்தொருமித்து அன்புறவோடு வாழ்ந்திருக்கத்தக்கதாய் குடும்பங்கள் தேவனுடைய கிருபையிலே பலப்படுத்தப்படத்தக்கதாய் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை அருளி செய்யும். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற சபையினுடைய குடும்பங்களை உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய நிறைவு காலங்களுக்கென்று ஒருவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. எந்த விதமான தடைகளும் இல்லாதபடிக்கு தம்முடைய பிள்ளைகள் வந்து சேரத்தக்கதாய் கர்த்தர் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். பண்டிகை காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் தெய்வீக சமாதானம் தங்கியிருக்கட்டும். தேவைகளின் நடுவில் இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, பாரங்கள் கண்ணீர்கள் மத்தியில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்று ஆண்டவருக்கென்று நிற்க கர்த்தர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அரவணைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கையினுடைய பேரழிவுகள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும். தேசத்தை, உலக நாடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கருவிகளாய் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக